கிறிஸ்துவுக்குள் யார் அதிகம் மறைக்கப்பட்டவர்களாய் வாழுகிறார்களோ அவர்களை தேசத்திலே மகிமையாய் கர்த்தர் நிறுத்துவார். அது எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? ஹalleluya. தாவீதின் கையில் இருந்த ஒரு கல் கோலியாத்துக்கு முன்பாய் பேச்சாய் மாறினது. தாவீதின் கையில எடுக்கப்பட்ட கல் இன்னைக்கும் தேவன் மகிமைப்படுத்தி பேச வச்சிட்டு இருக்கிறார். இதுக்கு ரீசன் என்னன்னா, அது ஆற்றில் இருந்ததினால் அல்ல, அது அடப்பைக்குள்ள இருந்ததால. ஆற்றில் இருந்த கல்லு தான், எல்லா கல்லும் போல இந்த கல்லும் ஆற்றில் இருந்ததான். எல்லா கல்லோட உலகத்துக்குள்ள அது இருக்கும்போது இந்த கல் பேச்சு பொருளாய் மாறல. ஆனா அந்த கல் எடுக்கப்பட்டு எங்க கொண்டு வரப்பட்டுச்சுன்னா, டைரக்ட் ஆற்றில இருந்து எடுத்து அப்படி கோலியாத்தெல்லாம் அடிக்கல. அதை எடுத்து தன் அடப்பைக்குள்ள, அந்த அடப்பை தாவீதோடு இணைந்து இருக்கிற பை, அந்த பைக்குள்ள மறைக்கப்படுகிற அனுபவம், கிறிஸ்துவோடு மறைக்கப்படுகிற அனுபவம் போல தாவீதோடு மறைக்கப்பட்டு அந்த உறவுக்குள்ள இருக்கிற அனுபவம், இந்த அனுபவம் என்ன பண்ணுச்சுன்னா இந்த கல்லை மகிமைப்படுத்தி தேசத்துல நிறுத்த வைக்குது. ஹalleluya. எடுக்கப்பட்டவர்கள் அடுத்து நாம எதுல அதிகம் விருப்பப்படணும்? மறைக்கப்பட்ட அனுபவம். ஆண்டவரே, உம்மோடு மறைந்திருக்கிற அனுபவம், உம்மோடு இணைந்திருக்கிற அனுபவம், இதுல மட்டும் நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. காரணம் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் நாம 2 கொரிந்தியர் 2:14 தெரிந்த வார்த்தை, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை. எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் என்ன மட்டும் தான் நடக்கும் தெரியுமா? ஜெயம் மட்டும்தான். இது யாருக்கு தெரியுமா? கிறிஸ்தவனா இருக்கிறவனுக்கு அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனுக்கு. இன்னைக்கு நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். என் வாழ்க்கை நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்குள்ள போகுதா? ஹalleluya. நீங்க பாத்தீங்கன்னா மோசே எப்போலாம் ஆண்டவர் கிட்ட போவாரோ, ஆண்டவர் செய்யற முதல் காரியமே மூடிடுவார், மறைச்சிடுவார். ஆனால் இந்த அனுபவம் தேவ பிள்ளைக்கு தேவை. அவருக்குள்ள மறைஞ்சிருக்கிற அனுபவம், அவரோடு மறைஞ்சிருக்கிற அனுபவம், இந்த அனுபவம் மட்டும் ஒரு தேவ பிள்ளை லைஃப்ல இருக்கோனா நிச்சயம் ஒரு நாள் உங்கள் முகத்திலே கர்த்தர் பிரகாசத்தை உண்டு பண்ணி அத்தனை கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார் என்று சொல்லுகிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார்.